Dear student, exercise number 2.4 fourth sum பாருங்க. The height of the parallelogram is 1/4 of its base. இந்த இதில் பேஸோட வேல்யூஸ் அவங்க கொடுக்கல, ஹைட்டோட வேல்யூஸ் அவங்க கொடுக்கல. சொல்கிறது புரியுதா? அப்போது பேஸுங்கிறது கொடுக்கல. அப்போ பேஸுங்கிறத கொஸ்டின் மார்க் போட்டிருங்க பாருங்கள். பட் ஆனால் ஹைட்டு கொடுக்கல, அதை ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. என்ன? height of the parallelogram is 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/4 அப்படின்னு அர்த்தம். 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/4 of its base. 1/4 into base அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹைட்டோட வேல்யூஸ் அவங்க வேல்யூஸாக கொடுக்காம எப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி ஒரு ஃபார்முலாப்பெலாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்போ 1/4 into base அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. இஃப் த ஏரியா ஆஃப் த parallelogram இஸ் 676 ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த ஹைட் அண்ட் பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பேஸுங்கிறதும் கொடுக்கல, ஹைட்டுங்கிறதும் கரெக்டாக கொடுக்கல. புரியுதா? வேரியபிள் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் பண்ணுறாப்புல இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏரியா ஆஃப் த parallelogram ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட். ஏரியா ஆஃப் த parallelogram எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 676 ஈக்குவல் டு பேஸ் நமக்கு தெரியாது, பி அப்படியே தான் இருக்கும். இன்ட்டு ஹைட்டுங்கிறது நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? 1/4 இன்ட்டு பி அப்படின்னு எடுத்திருக்கோமா? அப்போ ஹைட்டுங்கிறது 1/4 இன்ட்டு பி. இப்போ இந்த சைடில் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பாருங்களேன். இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ டினாமினேட்டர் 4 வந்துடும் அடுத்த ஸ்டெப்பில். நியூமரேட்டரில் பி இன்ட்டு 1 இன்ட்டு பி, 1 எதால் மல்டிப்ளை பண்ணாலும் அதை தான் வரும். சரியா? அப்போ நம்ம எதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர். அதாவது இதோட பவர் 1 இருக்கும், இதோட பவர் 1 இருக்கும். அப்போ 1 + 1 என்னென்னு மாறிடும்? 2ன்னு மாறிடும். பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர். இதெல்லாம் நீங்கள் அல்ஜிப்ராவில் பார்த்துருக்கலாம். சரியா? இந்த நெக்ஸ்ட்டு இப்போ ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த சைடில் உள்ளதை இந்த சைடும், இந்த சைடில் உள்ளதை இந்த சைடும். எதுக்காக இது போல் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, வேரியபிள் உள்ளது இந்த சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படியே வச்சும் கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் ஆன்சரை திரும்பி அகைன் ஒரு வாட்டி ரிவர்ஸில் எழுதுறாப்புல இருக்கும். அவ்வளோதான் ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த பி ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 676. இப்போ பாருங்களேன், இந்த நியூமரேட்டரில் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குது. இந்த 4ங்கிறது இங்கே டிவைடில் இருக்குது. அப்போ இந்த சைடில் போகிறப்போ மல்டிப்ளைலாம் மாறும். அப்போ 676 இன்ட்டு 4ன்னு வந்துடும். அந்த இடத்துல இந்த 4 இது கூட மல்டிப்ளை பண்ணிடும். இப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 676 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணோம். நமக்கு என்ன கிடைக்கும்? 2704 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். இப்போது நமக்கு வெறும் பேஸ் தான் தேவை. பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது? பி ஸ்கொயர், அதாவது பி இன்ட்டு பி, 2 பேஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஒரே ஒரு பி மட்டும் தான் நமக்கு தேவை. அப்போ இந்த பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2704 அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஹோல் ஸ்கொயர், இது என்னென்னு சொல்லுவோம்? பவர் அப்படின்னு சொல்லலாம், டிகிரி அப்படின்னு சொல்லலாம், ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த சைடில் போகிறப்போ நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னு மாறும். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த ஸ்கொயர் ரூட்டை பற்றிலாம் நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் நல்லா ப்ரீஃபாக படிக்கலாம். சொல்கிறது புரியுதா? அப்போ ஹோல் ஸ்கொயர் இந்த சைடில் போகிறப்ப எப்படி மாறும்? ஸ்கொயர் ரூட் அப்படின்னு மாறும். மறந்துடக்கூடாது. இந்த பவர் 2ங்கிறது இந்த சைடில் போகிறப்ப ஸ்கொயர் ரூட் அப்படின்னு மாறும். அப்போ இந்த நம்பருக்கு மேலே ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் போடுவோம். இதுதான் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற சிம்பிள். இப்போ பேஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட். இந்த 2704 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இந்த நம்பரை ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்க போகிறோம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த நம்பரை ஒரு டேபிளால் அப்படி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வருவோம். அது லாஸ்ட்டு 1 வர வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இதுக்கு ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். இங்கே லாஸ்ட் டிஜிட் ஈவனில் இருக்கா ஆடில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்க. ஈவனில் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 2, ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 3. சப்போஸ் டிஜிட் உனக்கு 5ல் இருந்துச்சு அப்படின்னா 5ல் எடுக்கணும். இந்த 3 மெத்தட் தான். இங்கே நமக்கு ஈவனில் இருக்கிறதுனால நாங்கள் 2 டேபிளால் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், 1 2 is 2. இங்கே 3 2s are 6. இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ இங்கே என்ன இது? 10 அப்படின்னு கால்குலேட் பண்ணிப்போமா? 5 2s are 10 அப்படின்னு வந்துருமா? இங்கே 4 இருக்குது. 2 2s are 4. அடுத்து நமக்கு என்ன கிடைக்கிது? 1352. இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஈவன் நம்பராக இருக்குது லாஸ்ட் டிஜிட்டு. திரும்பவும் 2 எடுக்க போகிறேன். அப்போது இங்கே பாருங்கள், 2 விட இந்த ஃபஸ்ட் டிஜிட் கம்மியாக இருக்கிறதுனால 2 டிஜிட்டாக சேர்த்து எடுத்துக்கோங்க. 6 2s are 12.
பேலன்ஸ் இதில் என்ன இருக்கும் 1. அப்போ 15 அப்படின்னு இதை எடுத்துப்போம். 7 2s are 14. இதில் பேலன்ஸ் 1 மீறும். அப்போ இங்கே வர்றப்போ இதை 12 அப்படின்னு எடுத்துப்போம். 6 2s are 12. இப்போ 676 அப்படின்னு இருக்கும். இங்கே திரும்ப அகைன் ஈவன் நம்பர் இருக்குது லாஸ்ட் டிஜிட்டு. அப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள் 3 2s are 6. அகைன் 3 2s are 6. பேலன்ஸ் இதில் 1 இருக்கும். அப்போ இது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் 16 அப்படின்னு எடுத்துப்போம். 8 2s are 16. இப்போ 338. இங்கே லாஸ்ட் டிஜிட் அகைன் ஈவன் நம்பராக இருக்கிறதுனால 2ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 is 2 அப்படின்னு போடுவோம். பேலன்ஸ் இதில் என்ன இருக்கும் 1 இருக்கும். அப்போ இது 13. 6 2s are 12. பேலன்ஸ் இதில் என்ன இருக்கும் 1 இருக்கும். அப்போ 9 2s are 18. இப்போது லாஸ்ட்டில் பாருங்கள் 169 அப்படின்ட்டு இருக்கா. இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது 13 into 13 வந்து 169. 13 into 13 வந்து 169 அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல டைரெக்டாக நான் இங்கே போட போகிறேன். 13 13s are 169. 113 is 13 அப்படின்னு டைரெக்டாக போட்டிருக்கேன். சொல்கிறது புரியுதா? இப்போது இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸில் இங்கே நம்ம என்ன ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை அப்படியே வந்து இங்கே எடுத்து நம்ம போட்டு போகிறோம் இந்த ஸ்டெப்பில். அதாவது இந்த 2704க்கு பதிலாக அதோட ஃபேக்டர்ஸ் எடுத்து எல்லாத்தையும் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணியாச்சா? இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 சேம் நம்பர் வந்து 1 பேர் அப்படின்னு சொல்லுவோம். 2 சேம் நம்பர் வந்து 1 பேர். இங்கே பேர் பிரிங்க அப்படின்னா 2 சேம் நம்பர் தான் ஒரு பேராக பிரிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த 2 2க்கும் ஒரு பேர் சொல்லியிருக்கேன். இந்த 2 2 வந்து 1 பேரு, இந்த 2 2 வந்து 1 பேர். இந்த பேர் கரெக்டாக இருக்கணும். சொல்கிறது புரியுதா? பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் கிடையாது. இப்போ பேஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஒரு பேரில் இருந்தும் ஒரு நம்பர் வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் எடுக்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? ஒவ்வொரு நம்பரும் வந்து ஒரு பேரில் இருக்கிற ஒரு நம்பரையும் வெளில எடுக்க போகிறோம். எதுலேருந்து அப்படின்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கிறோம். சொல்கிறது புரியுதா? இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு போகணும் அப்படின்னா b ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 2 into 2 அப்படின்ட்டு இருக்கா. அதை நம்ம எப்படி எழுதலாம் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இன்ட்டு அகைன் 2 into 2 அப்படின்ட்டு இருக்கா 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இன்ட்டு 13 into 13 இருக்கா 13 ஹோல் ஸ்கொயர். அதாவது 2 into 2 அப்படின்னா 2 ஸ்கொயர். இங்கே சொன்னால b into bங்கிறது b ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால அது போல். இப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த ஹோல் ஸ்கொயர்லாம் இருக்குல்ல, இந்த ஹோல் ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் 2 into 2 into 13 அப்படின்ட்டு இருக்கும். அதை தான் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொன்னேன். 1 பேரில் உள்ள ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க, ஸ்கொயர் ரூட் போடக்கூடாது. அப்போ 2 into 2 into 13, இந்த பேரில் ஒரு 2, இந்த பேரில் ஒரு 2, இந்த பேரில் ஒரு 13. ஸ்கொயர் ரூட் போடக்கூடாது அகைன். சொல்கிறது புரியுதா? அப்போ பேஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும் 2 into 2 4, 4 into 13 நமக்கு என்ன கிடைக்கும் 52 மீட்டர். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ பேஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட்டோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபார்முலா சட்டை ரைட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஹைட் ஈக்குவல் டு 1/4 into b அப்படின்னு எழுதியிருக்கோம்ல, அதில் கொண்டு பேஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஹைட்டோட வேல்யூஸ் நம்ம கிடச்சிரும். இப்போ ஹைட் ஈக்குவல் டு 1/4 into பேஸு 1/4 into பேஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 52. இந்த 4ஐயும் 52ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 13 4s நமக்கு என்ன கிடைக்கும் 52. அப்போ நியூமரேட்டர் நமக்கு என்ன கிடைக்கும் 1 into 13 13, ஐ மீன் 13 divided by 1ன்னு கிடைக்கும். அது நம்ம ஆல்ரெடி நம்ம டேரெக்டாகவே என்ன எழுதிக்கலாம் 13 அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். அப்போ ஹைட் ஈக்குவல் டு 13 மீட்டர் அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த சம்மில் இந்த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. சப்போஸ் உனக்கு புரியலன்னா இந்த வீடியோஸை அகைன் இதை பாரு இந்த ஸ்டெப்பில் மட்டும். சொல்கிறது புரியுதா? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்க போகிறீங்க, அதோட ஃபேக்டர்ஸ் எடுத்து ரைட் பண்ண போகிற. அந்த ஃபேக்டர்ஸை 2 சேம் நம்பரை பேராக பிரிக்க போகிறீங்க. அதில் ஒரு நம்பரை இந்த ஸ்கொயர் ரூட் இல்லாமல் எடுத்து ரைட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ண போகிற. சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட் 5th சம் பார். இந்த 5th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, தி ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இஸ், ரோம்பஸோட ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் இஸ் half ஆஃப் த லென்த் ஆஃப் அதர் டயகனல், தென் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டயகனல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லைப்பா, ரோம்பஸ் அப்படின்னாவே அதோட ஃபார்முலாஸ் என்ன, ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு half into d1 into d2 ஸ்கொயர் யூனிட். அதாவது ரோம்பஸில் 2 டயகனல் நமக்கு இருக்கும்.
ஃபஸ்ட்டு டயகனல் வந்து D1 அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் டயகனல் வந்து D2. ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, டயகனல் ரெண்டுமே அவங்க கொடுக்கல. சரியா, அந்த D1ம் கொடுக்கல, D2ம் கொடுக்கல, ஏரியா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்ததாக த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல். இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இந்த ஒன் ஆஃப் இட் டயகனல் இட்ஸ் half ஆஃப் த லென்த் ஆஃப் த டயகனல். இதை அப்படியே எடுத்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இந்த வேல்யூஸ், இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக. ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் ரோம்பஸுக்கு 2 டயகனல் இருக்குது. ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் அப்படிங்கிறத நான் D1 அப்படின்னு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு டயகனலாக. ஈஸ் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படிங்கிற மீனிங். half ஆஃப் அப்படின்னா half ஆஃப் த லென்த் ஆஃப் த அதர் டயகனல் வந்து ஹாஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ half இன்ட்டு அதர் டயகனல்னால் D2. ஒன் ஆஃப் த டயகனல் D1 எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு டயகனல் நம்ம என்னென்னு எடுக்கணும், D2 தான் எடுக்கணும். அப்போ D1 ஈக்குவல் டு half இன்ட்டு D2 நம்ம எப்படி எழுதலாம், D2 டிவைடட் பை 2. அதாவது 1 இன்ட்டு D2 இந்த டிவைடட் பை 2ங்கிறது இங்கே இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது D1ஓட வேல்யூஸ் வந்து கரெக்டாக அவங்க கொடுக்கல. சொல்கிறது புரியுதா? D2ஓட வேல்யூஸும் அவங்க கொடுக்கல, D1ம் கொடுக்கல, D2வும் அவங்க கொடுக்கல. ஆனால் D1க்கு ஒரு இது போல் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஒரு ஃபார்முலாவட்ட மேக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ரோம்பஸோட ஏரியாஸ் ஃபார்முலா எழுதிட்டோம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 576. அதோட வேல்யூஸ் எடுத்து ரைட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு half இன்ட்டு D1 இன்ட்டு D2. D1ஓட வேல்யூஸ் வந்து நான் இங்கே என்னவா எடுத்துக்கணும், D2 டிவைடட் பை 2 எடுத்துக்கணும் இந்த இடத்துல, இன்ட்டு இந்த D2. இப்போது டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 2 இன்ட்டு 2 வந்து 4. நியூமரேட்டரில் 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதானே சொல்லியிருக்கேன். இங்கே D2 இன்ட்டு D2னா என்ன வரும், D2 ஹோல் ஸ்கொயர். எங்கே பவர் 1 அப்படிங்கிறது 2 ஆகிடும். அப்போ 576 ஈக்குவல் டு D2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. இது அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கேன் அந்த இடத்துல. தென் நெக்ஸ்ட்டு D2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 576. இந்த 4ங்கிறது இங்கே டிவைடில் இருக்குது, இந்த சைடில் போகிறப்போ மல்டிப்ளேயில் வந்துடும். இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2304. D2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2304. இந்த D2 அப்படியே இருக்கும். இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ரீவியஸ் நம்ம பார்த்தோம்ல, இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த சைடில் வந்து எப்படி மாறும், ஸ்கொயர் ரூட்டாக மாறும். இப்போ இந்த உள்ளார உள்ள வேல்யூஸ் நம்ம என்ன எடுப்போம், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுப்போமா. இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அதே போல் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபேக்டர்ஸ் அப்படியே எடுத்து இங்கே ரைட் பண்ண போகிறேன். சொல்கிறது புரியுதா? இப்போது உள்ள ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ்லேயும் 2 சேம் நம்பர் வந்து 1 பேரை நம்ம பிரிக்க போகிறோம். இந்த 2 வந்து 1 பேரு, இங்கே ஒரு பேரு, இங்கே ஒரு பேரு, இதில் ஒரு பேரை நம்ம எடுத்துக்க போகிறோம். 2 சேம் நம்பர் 1 பேர். இப்போ ஒவ்வொரு பேர்லேருந்து ஒரு நம்பரை வெளிலெடுக்க போகிறோம். எப்படி, இந்த ரூட் போடாமல் வெளிலெடுக்கணும். சொல்கிறது புரியுதா? ப்ரீவியஸ் டைமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ D2 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, இதில் ஒரு 3. இப்போ எல்லாத்தையும் இந்த ஸ்கொயர் ரூட் போடாமல் வெளிலெடுத்துருக்கேன். சரியா? 2 சேம் நம்பருக்கு ஒரு சேம் நம்பர் வெளிலெடுத்துட்டோம், ஒரு நம்பர் வெளிலெடுத்துட்டோம். இப்போ D2 ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 2s are 4, 2 2s are 4, இங்கே 3, 4 4s are என்னென்னு கிடைக்கும், 16. 16 இன்ட்டு 3 நமக்கு என்னென்னு கிடைக்கும், 48. இப்போ D2ஓட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்குது, 48 சென்டிமீட்டர். டயகனல் 2 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டயகனல் 1 வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த D1 அப்படின்னு போட்டிருக்கோம்ல, D1 ஈக்குவல் டு D2 டிவைடட் பை 2, இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணால் D1ம் கிடச்சிடும். அப்போது D1 ஈக்குவல் டு D2 டிவைடட் பை 2. D2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 48 டிவைடட் பை 2. இதெல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ என்னென்னு கிடைக்கும், 24 இன்ட்டு 2 48. அப்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 24 சென்டிமீட்டர். அப்போ D1 ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். சொல்கிறது புரியுதா? ஏன்னா இங்கே யூனிட் வந்து நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்க ஏரியாவுக்கு. அப்போ டயகனல் 1 டயகனல் 2 இதோட யூனிட் வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது இந்த இடத்துல நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த இடத்துல ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி சம் நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே சேம் மெத்தட்லாம் நீங்கள் போட்டு போகிறீங்க லாஸ்ட்டு 1 வர வரைக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோஸும் அகைன் பாரு.
ஓகே, நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.